ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மாடர்ன் அந்த டீமுக்கும் ரெட்ரோ சினிமா டீமுக்கும் வந்துட்டு நேற்று ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து மாடர்ன் அணி செம்மையாக வந்து மாதம் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான டஃப்பான ஒரு டாஸ்க்கு, மைண்ட் கிளாரிட்டி கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது எக் பால் எக் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவர் சொல்கிறது அந்த கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா படுதோல்வி யார் நம்ம மாடர்ன் சினிமாஸ் ரெட்ரோ டீம் தான் வின் பண்ணாங்க. படுதோல்வி சொல்ல முடியாது, பட் நல்லா ஏறுமுகமாக இருந்தவங்க டபால்னு இறக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் அவங்க தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து இவங்க வின் பண்ணிட்டாங்க. அதுதான் ஒரு கொடுமையாக போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமருதீனும் விக்ரமும் இறங்கினாங்க. கமருதீன் செம்ம கான்சன்ட்ரேஷனாக பண்ணார், விக்ரமும் பண்ணார். கரெக்டாக பண்ணிட்டு இருக்கும்போது கமருதீன் சூப்பராக வின் பண்ணார், இவர் தப்பு பண்ணிட்டார். ஸோ அந்த இது வந்துட்டு மாடர்ன் சினிமாஸ் தான் வின் பண்ணாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கானா வினோத்தும் சுபிக்ஷா விளையாண்டாங்க. கானா வினோத் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, சூப்பராக எப்பயுமே வந்து டாஸ்க்கை எடுப்பாப்பில் கரெக்டாக மைண்டில் வச்சுட்டு இருந்தார். சுபிக்ஷா அவர் தப்பு பண்ணாங்க, அவர் வின் பண்ணார். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ரம்யாவும் ரம்யாவும் கனியை விளையாண்டாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா கனியும் ரம்யாவும் இல்லை, மூணாவது பார்த்திங்கன்னா சபரி. ஸோ சபரியும் நம்ம அமித்தும் விளையாண்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சபரி வந்துட்டு கேட்ச் பண்ணுறது போது டப்புன்னு விட்டுட்டார். ஸோ அதில் வந்து சபரி வந்து காலி ஆகிட்டார். ஸோ இப்போ வந்து அவங்க மாடர்ன் சினிமாஸ் 2, இவங்க 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா கனி ரம்யா விளையாண்டாங்க. அதில் வந்து ரம்யா ப்ளே பண்ணாங்க, சூப்பராக வின் பண்ணாங்க. ஸோ இப்போ அவங்க 3 இவங்க 2 இருந்துச்சு. ஆனால் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்துட்டு இவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க மாடர்ன் சினிமா, அவங்க இது ரெட்ரோ சினிமாஸ். அதில் போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த பால் அந்த எக்குன்றதை வந்து லிக் அண்ட் ஸ்மெல்னு மாற்றிட்டாங்க. அதில் வந்து சாண்ட்ராவும் பிரஜனும் இறங்கினாங்க. சூப்பராக 2 பேர் கரெக்டாக பண்ணிட்டு வந்தாங்க. சாண்ட்ரா வந்துட்டு தவறுதலாக வந்துட்டு லிக் பண்ணுறது சோப்பு சம்திங் இது பண்ணிட்டாங்க. ஸோ லிக் அப்படின்னும் போது கையில் இருக்கிற லாலிபாப்பை வந்துட்டு இப்படி நக்கணும். ஸ்மெல் அப்படிங்கும்போது அந்த சோப்பை வந்துட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணோம். அதில் வந்துட்டு சாண்ட்ரா காலி, பிரஜன் வந்து வின் பண்ணிட்டாப்புல. அடுத்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவும் விஜய் பார்வதியும் இறங்கினாங்க. அது எல்லாமே கரெக்டாக அந்த பேர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற பேராக இருந்துச்சு. சூப்பராக வந்து எல்லாமே பண்ணாங்க. விஜய் பார்வதி தப்பு பண்ணாங்க, திவ்யா கரெக்டாக ஃபோக்கஸாக இருந்தாங்க, திவ்யா வின் பண்ணாங்க. அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவும் ஆதிரியும், இதுதான் ஃபைனலில் பார்த்து கரெக்டாக வின் பண்ணுங்கள், நல்லா விளையாடுங்க, இதில் யார் வின் பண்ணுறாங்க அவங்க தான் அப்படின்னாங்க. நம்ம ஆள் கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணார் எஃப்ஜே. அதில் வந்து அதான் சோப்பு வந்து லிக் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அவர் காலி, ஆதிரை வின் பண்ணிட்டாங்க. இதில் வந்து எப்படின்னா யார் கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணுறாங்களோ, ஃபோக்கஸ் மிஸ் ஆகுதோ அவங்க வந்து தோற்றுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணி கடைசியில் வந்துட்டு மாடர்ன் சினிமாஸ் தோற்று ரெட்ரோ வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்போ சரிசமமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்துட்டு அவங்க வின் பண்ணாங்களா, இன்றைக்கி இனிமேல் இன்னும் ஒரு கேம் இருக்குது. இன்னும் வந்துட்டு இது வரைக்கும் வந்து அந்த இதுவும் திருட போகலை. ஸோ யாருக்கு வெற்றி வாய்ப்புன்றது இன்னும் பயங்கர கன்ஃபியூஷனாகவே இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் தான் வேறு இருக்குது. அடுத்த நாள் வந்து கண்டினியூ வந்து தெரியல. ஏன்னா போன வாரம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் டாஸ்க்கை வந்துட்டு ஃப்ரைடேவும் கண்டினியூ பண்ணாங்கல்ல. ஆனால் இந்த வாட்டி அதை கண்டினியூ பண்ண போகிறாங்களான்றது தெரியல. பட் கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மதியானம் வேறு வந்து வச்சு செய்யின்னு செஞ்சார். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கிழிக்கிழின்னு கிழிச்சார். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு அந்த காஸ்டியூம் டிசைனிங்கு என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் கொடுத்தும் மொத்தமாக அதை ஸ்பாயில் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கமருதீன் விஜய் போகிறது போட்டு பொழந்தார். ஸோ என்ன நடக்க போது தெரியல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போது ஈக்குவலாக இருக்காங்க, எந்த டீம் கடைசியாக வின் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.